ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமானது தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லை பிகினராக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ராகக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்கூல் புக்கை படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும், இப்படி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, பழைய புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா, ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிக்கணுமா, தமிழ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகே எப்படி இருக்க போகுது, ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் உங்களை சுற்றி இருக்கும். ஸோ அந்த நிறைய கொஸ்டினுக்கு பதிலளிக்கிற விதமா இந்த வீடியோ பதிவு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, அந்த பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த புக்கு படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வரிசையா 1 by 1 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? டோட்டலா உங்களுக்கு தெரியும் 200 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. இதுல தமிழ்ல 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய 100 கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6ல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புக்கையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ அதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். சரியா? 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு பிளஸ் ஓல்டு புக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும். நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாக்குறதுல நியூ புக்ல இருந்து ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சேர்த்து வச்சு இந்த சிலபஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நியூ புக்கையும் படிக்கணும், ஓல்டு புக்கையும் படிக்கணும். ஆனா எப்படி படிக்கணும் அப்படின்னா, சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும். ஸோ சிலபஸை பத்தி உங்களுக்கு பெருசா புரிதல் இல்லை அப்படின்னா, நம்ம சேனல்லே டிஎன்பிஎஸ்சி அந்த நியூ சிலபஸை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிலபஸை பத்தி ஒரு புரிதல் வரும். ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சீங்கன்னா, கண்டிப்பா தமிழுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதாது. உதாரணத்துக்கு ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு மருவு பெயரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம், தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு ஊருக்கான மருவு பெயர் அங்கங்க கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அனைத்து ஊர்களுக்குமே மருவு பெயர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கம்மி. இது மாதிரி சில டாபிக் நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில போய் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7th யூனிட் இருக்கு இல்லையா, 7வது யூனிட்ல அறிஞர்களோட பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் கடைசி லைனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த 7வது யூனிட்டுக்கு படிக்கணும்னு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேன், சிலபஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு நியூவா சேஞ்ச் பண்ண அந்த சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சிலபஸ் எடுக்க தெரியல அப்படின்னா நான் அந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அந்த பேஜ் ஓப்பன் ஆகும், பிடிஎஃப் பேஜ். ஸோ அதை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 7வது யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்கு 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறதுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா 6ல இருந்து 10 உங்களுக்கு பத்தாது. அதாவது 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்ல படிக்கணும். ஸோ இங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் தான் படிக்கணும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம். அண்ட் மற்ற யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட் 1, 2, 3, 4, 5, 6ன்னு 6 யூனிட்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா பத்தாது, எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிக்கணும். ஸோ 7வது யூனிட்டுக்கு ஸ்கூல் புக் போதும். ஆனா 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஓல்டு புக்கை கவர் பண்ணி சிலபஸ்ல இருக்கிற டாபிக்கை படிக்கணும். ஓகே, இப்போ தமிழை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, அதுக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா,
ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து 75 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை முன்னாடி உங்களுக்கு வந்து யூனிட்டை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை வந்து எல்லா யூனிட்டோடையும் மேர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு யூனிட் இல்லை. ஓகேவா? யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சயின்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 வினாக்கள் தான் வரப்போகுது. 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸை நீங்கள் படித்தா போதும். அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ப்ளஸ் சயின்ஸ் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிடும். 6லேருந்து 10 வரைக்கும் படித்தா போதும். என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சயின்ஸை கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் இதில் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, வினாக்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் கம்மியான போர்ஷன் படித்து நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ரையாரிட்டியை வந்து நீங்கள் செட் பண்ணணும். எந்தெந்த யூனிட் வந்து வெயிட்டேஜ் படி நான் இந்தந்த யூனிட்லாம் படிக்க போகிறேன், இதுலேருந்து இத்தனை கொஷின் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டி வந்து இந்த யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்த லெசன்ஸை நீங்கள் படித்தா போதும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லெசன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? 10th இருக்கிற அத்தனை ஜாகிரபி லெசனும் படிக்கணும், அத்தனையுமே முக்கியமானது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து நிறைய டாபிக் வந்து சிலபஸில் கவர் ஆகிடும். இயற்கை அமைப்புகளாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், வரலாறு, அப்புறம் வந்து இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த அந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, 6லேருந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் புக்கு வாங்கி வச்சுருப்பீங்க. 11, 12ஆவதுல பார்த்தீங்கன்னா சில பேர் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அந்த ஹிஸ்ட்ரி புக் வராது. அப்போ இந்த அக்கௌண்ட்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீங்கள் இந்த 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து முகலாயர்கள், இந்த மன்னர்கள் சார்ந்த விஷயம், சிந்து சமவெளி நாகரிகம்னு இந்த ஹிஸ்ட்ரி சார்ந்த லெசன்ஸ் இருக்கும். 12th உள்ள ஹிஸ்ட்ரி புக்கை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் இருக்கு இல்லையா, விடுதலை போராட்ட இயக்கத்தில் நடந்த விஷயங்கள், அது சார்ந்த லெசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வால்யூம் 1, 2, இங்கேயும் வால்யூம் 1, 2ன்னு சொல்லிட்டு 2 வால்யூம் புக் இருக்கும். சரியா? நீங்கள் அதை நல்லா அந்த பிள்ளைங்கள்ட்ட விசாரித்து அந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நியர்பையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புத்தகம்லாம், பழைய புத்தகம்லாம் போடுவாங்க இல்லையா, பழைய புக்கெல்லாம் காகிதம் போடக்கூடிய அந்த இரும்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடையில் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா இயர் எண்டில் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த புக்கு வந்து கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கெல்லாம் அங்கே போடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ஆப்ஷனாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியும் உங்களால் பிரிண்ட் போட்டு வச்சு படிக்கவும் முடியும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கூல் புக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க, நிறைய சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6லேருந்து 12 வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சொல்லிட்டேன். முன்னாடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஹிஸ்ட்ரி தனியாக ஐஎன்எம் தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வரப்போகுதுங்கிறது தெரியாது. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் வரலாம், ஐஎன்எம்ல மீதி இருக்கிற அத்தனை கொஷின் வரலாம். இல்லை ஐஎன்எம்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷினை ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் அப்புறம் இந்த விடுதலை போராட்டத்தில் உள்ள இயக்கங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது எல்லா லெசன்ஸும் இங்கே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4 குவாலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு யூனிட். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸை வந்து படிக்கணும். ஸோ இதுலேயும் நான் ஹிஸ்ட்ரி எப்படி சொன்னனோ அதே மாதிரி பாலிட்டி புக்கும் வந்து எல்லார்கிட்டையும் இருக்காது. ஸோ அதில் அந்த குரூப் யார் எடுத்திருக்காங்களோ அந்த பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் வந்து அந்த புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயும் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லி 11th 12th ரெண்டுத்துலேயுமே 2 புக்கு வரும். ஓகே. அடுத்தது யூனிட் 5 எக்கனாமிக்ஸ். இது வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் வந்து படிக்கணும். மெயினாக 11வது 12வதுல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் படிக்கணும். ஸோ இதில் தான் இந்திய அரசோட திட்டமிடல், அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், 5 ஆண்டு திட்டம், அப்புறம் நிதி ஆயோக், திட்டக்குழு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ இதை ரிசர்வ் பேங்க்கு,
நிறைய இருக்கும். ஸோ வந்து எக்கனாமிக்ஸில் தான் அதிக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகுது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது நடப்பு நிகழ்வுகள் இருக்குன்னா அதையுமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா, எத்திக்ஸ் புக்கு 11th 12th இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது கிடைக்கல அப்படின்னா பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது யூனிட் 6 இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் இந்த எக்கனாமிக்ஸ்னா யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் இதில் தான் வரும். ஸோ அதுவும் 6 to 12 தான். ஓகேவா? யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு. ஸோ இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் கருத்துக்கள், திருக்குறள், அப்புறம் விடுதலை போராட்டம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு ஜிகேக்கு எந்தெந்த ஸ்கூல் புக்கை வந்து வாங்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்டில் உள்ள எந்தெந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th உள்ள ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த லெசன் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை வந்து பின்னாடி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி தெரிஞ்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்டே டியூன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 கொஷின் வந்து உங்களுக்கு கேட்க போகிறாங்க. இந்த 25 கொஷினில் 15 கொஷின் வந்து ஆப்டிடியூட் சார்ந்தும் 10 கொஷின் வந்து ரீசனிங் சார்ந்தும் இருக்க போகுது. ஸோ இந்த ஆப்டிடியூடுக்கு வந்து நீங்கள் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பார்த்தா போதும். ரீசனிங் கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் புக், ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியில் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து டவுட்டே வேண்டாம், நியூ புக் மட்டும் படித்தா போதும், இதுக்கு ஓல்டு புக் தேவையில்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டாவும் மாற போகிறது கிடையாது. சரியா? அப்போவும் இப்போவும் ஹிஸ்ட்ரி தான், சயின்ஸ் தான். ஸோ இதில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே மாறாது. இங்கே ஏன் உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் தமிழில் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே சில கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள காலத்தில் உள்ள கவிஞர்கள் வந்து பாரதியார், பாரதிதாசன், இப்படி நாமக்கல் கவிஞர் இப்படி இருந்தாங்கன்னா, இப்போ உள்ள கவிஞர்கள், புது கவிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றின தகவல்கள்லாம் இப்போ புது புக்கில் இருக்கும். ஸோ அப்போ அது சார்ந்த கொஷின்ஸ் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக் மட்டும் படித்தா போதும். ஏன்னா உங்களுக்கு அத்தனை தகவல்களையும் சேர்த்து நியூ புக்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை சரி பண்ணி நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நியூ புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு நீங்கள் நியூ புக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த காலமாக இருந்தாலும் 2+2 4 தான், அதில் மாற்றமே இருக்காது இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, 6லேருந்து 12 வரைக்கும். அப்புறம் இந்த யூனிட் 7க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்டு ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நியூ புக் மட்டும் படித்தா போதும். தமிழுக்கு நியூ ப்ளஸ் ஓல்டு புக் படிங்க, மேக்ஸுக்கு நியூ புக் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை சார்ந்த ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன விதமான கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.